ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபின்எஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆப்ஷன் நம்ம பெருவாரியாக கேள்விப்படும் போது எல்லாருக்கும் வரக்கூடியது லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி தான். எல்லாத்துக்குமே தெரியுது ஆப்ஷன் ஹைலி ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு. அப்போது ஆப்ஷன் பையர் சில விஷயத்த கடைபிடிக்கணும், சரிங்களா? இதில் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நீங்கள் ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது, சரிங்களா? இன்னொன்று, இந்த வெயிட்டேஜ் இப்போ வந்து நான் ஃபின்எஃப்டியை பற்றி சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்எஃப்டி வந்து 20,665 இருக்குது. நம்ம ஒரு ரவுண்டு ஃபிகராக எடுத்துப்போம், சரிங்களா? 20,600 அப்படிங்கிற மாதிரி ஒரு ரவுண்டு ஃபிகரில் எடுப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதனுடைய கால் ஆப்ஷனையும், சரிங்களா, புட் ஆப்ஷனையும் நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். ஸோ நான் மார்ச்சில் உள்ளதை ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 5ஆம் தேதி எக்ஸ்பைரி டே, சரிங்களா? ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இண்டெக்ஸில் வந்துட்டு எக்ஸ்பைரி டே இருக்கும், சரிங்களா? இப்போது நீங்கள் சிம்பிளாக பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, நான் இங்கே ஒரு வெயிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டை இங்கே நான் காட்டியிருக்கேன். நேராக வந்து என்ன பண்ணுங்கள், என்எஸ்சிக்கு வந்துடுங்க. இதில் நான் இப்போ வெயிட்டேஜ் அப்படின்னு சொன்னேன்ல, 3 விஷயங்கள்: பஜாஜ் ஃபினான்ஸ், இது எல்லாம் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். மினிமம் 3 தெரியணும், சரிங்களா? அதாவது பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின் சர்வீஸ், இந்த ரெண்டும் நெஃப்டி 50ல் இருக்கும், சரிங்களா? ஸ்ரீராம் வந்து நெக்ஸ்ட்டு 50ல் இருக்கும். இந்த 2 ஸ்டாக்கும் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இப்போ நான் பை சைடு போகிறேன்னா செல் சைடு போகிறேனாங்கிறத மார்க்கெட்டில் எப்போதுமே நீங்கள் டிசைட் பண்ண முடியாது, மார்க்கெட் தான் டிசைட் பண்ண. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஓனாக ஒரு டிசிஷன் எடுத்து ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி எடுத்திங்கன்னா ஃபெயிலியர் தான். மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக ட்ரேடே எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. இப்போ மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. இப்போது இந்த வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்கிறேன்ல, இதெல்லாம் எந்த இடத்துல இருக்குது, முதல் 15 இடத்துல இருக்கா அப்படிங்கிறத லைட்டாக நீங்கள் செக் பண்ணணும். பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. அப்போது நீங்கள் ஃபின்எஃப்டியில் இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறதே ஹைலி ரிஸ்க். அப்போ எப்போ ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படிங்கிறது தெரியணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் 50லையும் ஸ்ரீராம் ஃபினான்ஸை செக் பண்ணிடுவோம். ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஓகே ஃபைன், முதல் 10 இடத்துக்குள்ளே இருக்குது, சரிங்களா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா சில நாட்களில் என்ன பண்ணும், 3மே என்ன வரும் அப்படின்னா நெஃப்டிலையும் முதல் 10 இடத்துலையும் 15 இடத்துலையும் வந்துடும். நெக்ஸ்ட்டு 50ல வந்துருச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலரான ஸ்டாக் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஸோ நான் இங்கே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ண உடனே இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ட்ரேடை எடுத்துகிட்டு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. வெயிட்டேஜ் எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணம் எக்ஸ்பைரி டேயில் ட்ரேட் எடுக்கிறது. இன்னொன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரேட் எடுத்துகிட்டு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுறது. சின்ன சின்ன மிஸ்டேக் தான். ட்ரேடை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும், சரியாக இருந்தால் ட்ரேட் பண்ணணும், இல்லைனா அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போது பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த மட்டும், பஜாஜ் ஃபின்னை பொறுத்த மட்டும் இன்றைக்கி இந்த டேயோட கேண்டிலே ரெட்டாக இருக்குது, சரிங்களா? பஜாஜ் ஃபினான்ஸ், சரிங்களா? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாலட்டாலிட்டி அதிகம், விக்கோட லெவல் வந்து பெருசாக இருக்குது, மார்னிங் வரைக்கும் டவுனில் இருந்திருக்கு, சரிங்களா? ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அப் ட்ரெண்டில், அதாவது நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்கு. இப்படி கொலாப்ஸாக இருந்துச்சுன்னா ட்ரேடை அவாய்ட் பண்ணணும். அப்போ எப்போ ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேஸில் ப்ரீவியஸ் டே இருக்கா, இந்த ப்ரீவியஸ் டேயோட கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிருச்சு. இது எத்தனை மணிக்குனாலும் பண்ணட்டும், சரிங்களா? அந்த 3லேயுமே ப்ரீவியஸ் டேயோட கேண்டில் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஹியூஜாக வரும், லாஸ் வந்தாலும் கம்மியாக வரும். ஸோ சின்ன சின்ன ட்ரிக்கு தான். அப்போ என்ன பண்ணணும், பையர் உள்ளே வருவாங்களா? ஏன் அப்படின்னா நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இன்றைக்கி வந்து
நான் வந்து FinNiftyயில் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். பட் FinNifty ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத எங்கே வச்சு தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் வச்சு தெரிஞ்சுப்பீங்க. அப்போ பர்டிகுலராக அந்த ஸ்டாக்கில் பையர் இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு நிறைய ஹிண்ட் இருக்குது. நான் என்னோடய வீடியோவில் நிறையா சொல்லியிருக்கேன். இப்போ சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிம்பாங்க. அப்படிலாம் இல்லை, நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் சரிங்களா. 1 by 1 தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஹிண்ட் தான், சின்ன சின்ன விஷயத்தை நுட்பமாக கவனிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து எல்லாமே மார்னிங்கே பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் முதல் 10 நிமிஷம் கேண்டில் பிரேக் அவுட் FinNifty எடுத்தால் கூட கான்ட்ராக்டில் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் தான் வரும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே எஜுகேஷன் ப்ராக்டிஸ் தான். நீங்கள் இப்படியெல்லாம் யோசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் நம்பாமல் எல்லாத்தையுமே மார்க்கெட்டை கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ண நீங்கள் கற்றுக்கணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க சரிங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பபாய், see you.